கெண்டை 220. ஆனால் ஸ்லேப்பு காட்டுங்களா? எடுத்து காட்டுப்பா. பெருசாக இருக்குமா? பெருசாக இருக்கா? சரி 1 கிலோ போடுங்க. போடுப்பா. சின்னது வணக்கம் மக்களே, மீன் வாங்க வந்தோம். மீன் வாங்கிட்டோம். நானும் பையனும் வந்தோம். கூட ரேவதி வந்திருக்கு. வெயில் அதிகமாக இருக்குது. வர வழியில் ஒரு பூங்கா இருந்தது. அந்த பூங்காவில் உட்காந்துருக்கோம். அந்த பூங்காவில் நிறைய மரம்லாம் இருக்குது. புளியம்பழம் அவ்வளோ இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது எனக்கு. மக்களே, வீட்டுக்கு போய் குழம்பு வைக்கணும். மீன் வாங்கிட்டோம். வெயிலில் போயிட்டு வந்தது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா முடியலை. சரி, சமைச்சு முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும். மீனை கழுவிட்டு வரவே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. எப்போயும் அவங்க மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி வைப்பேன். வந்தோடனே மீன் குழம்பு வச்சுருவோம். 12 மணிக்கெலாம் சமையல் முடிஞ்சிடும். இன்றைக்கி எல்லா வேலையும் லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மீனை பெசரி வச்சுருவோம். நம்ம சமையல் முடிக்கவும் மீன் ஊறி இருக்கும். லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம். என் பெரிய பையனுக்காக தான் இந்த மீன் வாங்குறது. கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கும். அவங்க பொடி மீன் தான் சாப்பிடுவாங்க வீட்டுக்காரவங்க. சரி, இன்றைக்கி இந்த மீனை வாங்கி போட்டு தான் வாங்கியாச்சு. ஒரு 10 துண்டு பெசரி வச்சுட்டேன்னா டெய்லி 2 துண்டாக வறுத்து கொடுத்துருவேன். சின்ன பையன் சாப்பிட மாட்டான். வறுத்த மீன், குழம்பு மீன் தான் சாப்பிடுவான். இது பெரிய பையனுக்காக தான் வறுக்கிறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தைங்கிறதால நானும் போனேன். காய்கறி பழம்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது வாங்கிட்டு வந்ததால் தான் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2 மணிக்கு தான் சாப்பாடு எல்லாருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு மீன் குழம்பே வைக்க தெரியாது. நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டேன். அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. கவுச்சி ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி எல்லா மீனும் சமைப்பேன். சுத்தம் பண்ணி நைட்டு 10 மணிக்கு கூட மீன் குழம்பு தான். கல்யாணம் ஆன புதுசுலலாம் நைட்டில் தான் மீன் குழம்பு வைப்போம். நைட்டு ஃப்ரெஷ்ஷாக அணைக்கரையிலேருந்து பிடிச்சி வாங்கிட்டு வருவாங்க. 9 மணிக்கு அதை க்ளீன் பண்ணி 10-11 மணி ஆகிடும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட. ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் இப்போ 19 வருஷமாக அடிக்கடி மீன் குழம்பு தான். அந்தளவுக்கு ட்ரைனப் ஆக்கிட்டாங்க வீட்டுக்காரவங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. அவங்க ஹாஸ்டலில் படித்த பீசரி, வேலைக்கு போன பீசரி தனியாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அதனால் அவங்க நல்லா சமைப்பாங்க. மாமியார் வீட்லேயும் அடிக்கடி மீன் குழம்பு தான். மாதத்தில் 3/4 நாள் மீன் குழம்பு தான் வைப்பாங்க. பக்கத்துலேயே அணைக்கரை இருக்குது. வயலில் இருக்காங்க. குளம் கொட்டை எங்கெங்கே இருக்கோ ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிடும். அதனால் அடிக்கடி மீன் குழம்பு தான். எங்கள் வீட்டில் மாதத்தில் 2-3 தடவை தான் வைப்போம் மீன் குழம்பு. இடையில கார்த்திகை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமெல்லாம் சாப்பிட மாட்டோம். புரட்டாசி மாதம் விரதம். அதனால் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஆரம்பத்திலே கருடம் போட்டு தாளிச்சிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால தான் கடைசியாக போட்டு தாளிக்கிறேன். கருடம் போட்டு தாளித்து பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இன்னையை விட நாளைக்கு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் பொரிச்சாச்சு. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.